மார்னிங் சாம்பியன் நம்ம கூட மேனுவல் இருக்காரு. நம்ம என்ன பார்க்க போறோம், காஸ்டிங் டிஃபெக்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காஸ்டிங் டிஃபெக்ட் ஸ்பெல்லை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி காஸ்டிங். வீங்கி போனால் அதான் ஸ்பெல்லு, அது என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் காஸ்டிங். வந்து இதுதான் டிஎன்பிசி 2018 கேட்ட கேள்வி. கோல்டு செட்னா என்ன? Two streams of metal that are too cold to fuse properly. ரெண்டு அலை மாதிரி அப்படி மெட்டல் கிளம்பிடுச்சுன்னா அப்போ ரெண்டுமே சேராது, கெட்டியாகாது. ஏன்னா வந்து அதுக்குள்ளே ஆறி போயிடும் அப்படின்றாங்க. இது எதனால் அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோ நடக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. ஹீட் எதனால் நடக்குது? Mismatch in top and bottom part of casting. மேலேயும் கீழையும் அப்படியே மேலேயும் கீழையும் இதுவாச்சுன்னா அதான் ஷிஃப்ட்ன்றாங்க. மிஸ்மேட்ச் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் கோப்புன்றாங்க. மாதிரி போராசிட்டி எதனால வருது? Find holes in the machine surface. மெஷின் சர்ஃபேஸ் பண்ணி பார்த்தா அது ஓட்டையாக மேலே இருந்தால் அது போராசிட்டி சொல்கிறாங்க. அது என்னன்னா கேஸ் என்ட்ராப்மெண்ட்டில் இது வந்து தமிழ்நாடு மெட்ரோ வாட்டர் போர்டில் கேட்ட கேள்வி. மாய்ச்சர் இன் சாண்ட் அண்ட் ஹைட்ரஜன் மெல்ட்ஸ். ஸோ இதனால் வந்து இது ஏற்படுது. சாண்டில் மாய்ச்சர் அதிகமானாலோ இல்லை மெல்ட்ஸில் ஹைட்ரஜன் அதிகமானாலோ நடக்கும் அப்படின்றாங்க. போராசிட்டி. டிஸ்டார்ஷன். Swelling in surface. ஸ்வெல்லிங் இன் சர்ஃபேஸ்னால டிஸ்டார்ஷன் நடக்கலாம். ஸ்கேப். Wasty extraction on heavy surface. ஹெவி சர்ஃபர் ஆகும்போது வாட்டி எக்ஸ்கிரிஷன் வெளியில் பிரிங்கி வர மாதிரி அப்படி வர்றது தான் வந்து சம் சாண்ட் ஷேரிங் ஃப்ரம் த கோப் சர்ஃபேஸ். கோப் சர்ஃபேஸ் இருக்க சாண்ட் வந்து அப்படியே இது பண்ணி வர்றது தான் வந்து ஸ்கேப் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் யூனிஃபார்ம் ரேங், மோர் மாய்ச்சர் கண்டென்ட், ஸ்லோ போரிங் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் சாண்ட். ஸ்லாக். சர்ஃபேஸ் டிஃபெக்ட். Inclusion. மிஸ்ரன். Line but not fuse. ஸோ லைன் மாதிரி வந்துடும், அப்புறம் வந்து உள்ள கலக்காது. இது லோ ஃப்ளூயிட்னா வரும். இது போரிங் மெட்டல் வந்து 2012 கேட்டிருக்காங்க. போரிங் மெட்டல் ஃப்ளூயிட் அதிகப்பட்டுனா அதை வந்து காலி பண்ணணும். ஆர்டிஎஸ் அண்ட் க்ளோவர்ஸ். Due to hinder construction. இது வந்து ஆர்டிஎஸ் வந்து இன்டர் மறைமுகமான இடத்து சுருங்கனால வருது. டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் மோல்டன் மெட்டல், ஹை போரிங் டெம்பரேச்சர். இது வந்து ஒரு மெட்டலஜிக்கல் டிஃபெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஸ்டிங் டிஃபெக்ட். பின் ஹோல். Hydrogen causes ஹைட்ரஜனால தான் பின் ஹோல். ராட்டைல் டிஃபெக்ட். V-shaped grooves on the surface. ஈஸியஸ்ட் குரூப் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து அதை ராட்டைல்னால இது மோல்டிங் மெட்டீரியல்னால ஏற்படுது. ஹாட் ஸ்பாட். Incorrect gating and feeding. இன்கரெக்ட் கேட்டிங் அண்ட் ஃபீடிங்னால தான் ஹாட் ஸ்பாட் உருவாகுது. கிராக்ஸ். High dry strength of sand. இது வந்து ஹாட் மெட்டீரியல்னால வந்து High moisture content. ஹை மாய்ச்சர்னா ஹாட் மெட்டீரியல் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Shrinkage வந்து change in casting section is too abrupt. Run out blowers. Molten metal leaks out from the mold before it solidifies, leaving the mold cavity incomplete. Sand inclusion. Loosely rammed sand mold. Blowers. Rough shaped holes outside the surface. Excessive gaseous substance not able to escape in organic binder as molding material moisture is sand and hydrogen melt. இன்ஆர்கானிக் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது ப்ளோவர்ஸ் வரது வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து காஸ்டிங் டிஃபெக்ட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். கற்றுக் கொடுத்த இமானுவேல் வந்து மோட்டர் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணுவோம். வாழ்த்துவோம், பாராட்டும். நன்றி.